மேக்ஸ் இன் செகண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரீசனிங்கில் பிளட் ரிலேஷனுக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிப்ஸ் என்னென்னா, இப்போது நமக்கு பிளட் ரிலேஷனில் ஒரு பர்சன் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பர்சனோட ஜெண்டரை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னா, அந்த ட்ரா பண்ணும்போதே பிக்சரில் வந்து அதை வந்து நம்ம வந்து நோட்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி பண்ணோம்னா, மேலுக்கு வந்து அந்த பர்சன் ஏன்னா ஏக்கு சுற்றி வந்து ஸ்கொயர் போடுவோம். இதே அந்த பர்சன் வந்து ஃபீமேலாக இருந்துச்சுன்னா அந்த பர்சனை சுற்றி என் சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஜென்ரேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது எப்படின்னா, அந்த ஜென்ரேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து எய்தர் 0, அதாவது சேம் ஜென்ரேஷனாக இருக்காங்களா, நமக்கு முந்தின ஜென்ரேஷனாக இருக்காங்களா, நமக்கு அடுத்த ஜென்ரேஷனாக இருக்காங்களா, அந்த மாதிரி இதை வந்து ஒரு சிம்பிளால் நோட் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஒரு 6 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இதுதான் மோஸ்ட்லி கவர் ஆகும். பார்க்கலாம். ஏ இஸ் அ ஃபாதர் ஆஃப் பி. எப்பயுமே நம்ம ஒரு பர்சனுக்கு இந்த படம் வரையும் போது அந்த ஆஃப் பியிலேருந்து தான் நம்ம எப்போயுமே வந்து இந்த ஃபிகர் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ பியோட ஃபாதர் தான் ஏ. ஸோ இதுக்கு முந்தின ஜென்ரேஷன், அதனால் அப்பர் ஆரோ போட்டு ஏ வந்து மேல், அதனால் ஃபாதர்னால ஸோ ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 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 டைப். நெக்ஸ்ட் வந்து ஏ இஸ் அ சன் ஆஃப் பி. ஸோ பியோட சன்னு ஏ. அப்போ இதுக்கு வந்து ஒரு ஜென்ரேஷன் பின்னாடி. ஸோ அதுக்கு வந்து டவுன் ஆரோ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ இஸ் அ பிரதர் ஆஃப் பி. ஏ இஸ் அ பிரதர் ஆஃப் பி. ஸோ ஏ வந்து மேலாக இருப்பாங்க, அதனால் நம்ம ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஒரே சேம் ஜென்ரேஷனாக இருக்கனால ஹைஃபன் போட்டிருக்கோம். நம்ம ஆரோவே யூஸ் பண்ணல, ஹைஃபன் போட்டிருக்கோம். இதே வந்து கசினாக இருக்காங்கன்னா நம்ம வந்து ஒரு மாதிரி ஆர்க் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி பிரதர் சிஸ்டர் கசின்ஸை டிஃபர் பண்ணுறதுக்கு அதை வந்து நம்ம வந்து ஆர்க் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏ இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் பி. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் இடையில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றது தெரியறதுக்காண்டி நம்ம டபுள் சைடு ஆரை வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஏ இஸ் அ கிராண்ட் ஃபாதர் ஆஃப் பி. ஸோ பியிலேருந்து 2 ஜென்ரேஷன் முன்னாடி தான் ஏ. ஸோ பியிலேருந்து டபுள் ஜென்ரேஷன் ஆரை போட்டு ஏக்கு வந்து நம்ம வந்து ஸ்கொயர் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஏ இஸ் அ கிராண்ட் டாட்டர் ஆஃப் பி. ஸோ பியிலேருந்து தான் நம்ம ட்ரா பண்ணோம். பியிலேருந்து 2 டவுன் ஆரோ, ஏன்னா கிராண்ட் டாட்டர் 2 டவுன் ஆரோ போட்டு ஏ வந்து என் சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. ஏ இஸ் அ கிராண்ட் டாட்டர். இந்த மாதிரி நம்ம ஒரு படம் வரைஞ்சி நம்ம கொடுத்துருக்க ஹிண்ட்லேருந்து படம் வரைஞ்சினா எவ்வளோ சம்ஸ் அந்த கொஸ்டின்லேருந்து கேட்டாலும் வித்தின் அ மினிட்ல வந்து நம்மளால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இதுதான் பிளட் ரிலேஷனோட டிப்ஸ். தேங்க்யூ.